சேனல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன். இந்த வீடியோவில் என்னோட சிம்பிளான மினி கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டூரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆர்கனைசர்ஸ், நிறைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், அப்புறம் நிறைய ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அப்படிலாம் கண்டிப்பாக இருக்காது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பட் ஒரு கிச்சனுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாமே இந்த கிச்சனில் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கிச்சன் தான். எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வியூ பார்த்தீங்கன்னா என்னோட ஹால்லேருந்து கிச்சன் பார்க்குற வியூ தான். ஸோ கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வியூ வந்து இப்படி தான் இருக்கும். கிச்சனில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போட்டிருப்பாங்க, ஆனால் ஹால் பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா மொசைக் தான் இருக்கும். ஸோ கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். உள்ளே என்ட்ரானோடனே ரைட் ஹேண்ட் சைடில் தான் எனக்கு கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. நார்மல் சைஸ் கவுண்டர் டாப் தான், எல் ஷேப் கிடையாது. கிரானைட் தான் போட்டிருக்காங்க கவுண்டர் டாப் மேலே. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கப்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் எல்லாம் கடப்பா கல் தான். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே வியூ எப்படி இருக்குதுன்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ராடக்ட் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்ற திங்ஸ் வந்து நான் வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வியூ வந்து இப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து இந்த கவுண்டர் டாப்லேயே சிங்க் வந்து கேஸ் ஸ்டவ்க்கு பக்கத்தில் இருக்கும். கொஞ்சமாக நடுவில் ஏரியா இருக்குது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபுமே வந்து கடப்பாக்கல்லை யூஸ் பண்ணி தான் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ 4 ஷெல்ஃபில் ஒரு ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா நான் வந்து சாமி ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த வீட்டில் வேறு எங்கேயுமே வந்து சாமி ஷெல்ஃப்னு ஒன்று தனியாக கொடுக்கல. வேணும்னா நம்ம இந்த உட்டனில் இருக்குது பார்த்திங்களா, பூஜா அலை மாதிரி, அந்த மாதிரி வாங்கி வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ 2 ஷெல்ஃபில் மட்டும்தான் நான் வந்து க்ராசரிஸ் எல்லாமே வச்சுருப்பேன். கீழே ஒரு ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா அரிசி தான் இருக்கும். ஸோ அது வந்து நான் எதுவுமே அதில் மளிகை சாமான்லாம் வைக்கல. ஸோ என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன கிச்சன் தான், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. கிச்சனை வந்து ஒரு குட்டியாக ஒரு பால்கனி கனெக்ட் ஆகிருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வென்டிலேஷன் எல்லாமே காத்தோட்டமாக இருக்கும் கிச்சன். இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்போட ஸ்டார்டிங்லேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்பைஸ் ரேக் மாதிரி நான் வந்து அமேசான்லேருந்து வாங்கினேன். ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் சின்ன கிச்சன் இருக்குது, கவுண்டர் டாப்லேயும் பெருசாக இடம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ரேக் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசருக்குள்ளே லைட்டர், அப்புறம் நைஃபு அது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஆர்கனைசருக்குள்ளே வச்சா எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பீலர், லைட்டர், அப்புறம் நைஃபு இது எல்லாமே இந்த ஆர்கனைசருக்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் சிஸ்ஸரும் கண்டிப்பாக, எனக்கு வந்து சிஸ்ஸர் இல்லைனா கையை உடஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நான் அதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடி வச்சுருக்கேன். இது சின்ன சைஸ் தான். ஸோ பெருசு வந்து ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். சின்னது வந்து இந்த இடத்துல எப்பயுமே இருக்கும். நம்ம சமையலுக்கு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே எனக்கு வாட்டம் கைக்கு பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு வாட்டமாக வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு ஜாடி, அதில் வந்து நான் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கேன். ஊறுகாய் வந்து பெரிய பாட்டிலில் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஸோ அப்பப்போ எடுத்து நான் வந்து தாளிச்சிட்டு இந்த இடத்துல வச்சுக்குவேன். ஸோ தீர எடுத்து நான் ரீஃபில் பண்ணிக்குவேன். எனக்கு வந்து அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபுல்லாக வெளியே வச்சா வீணாகிடும் இல்லையா சீக்கிரமாக, அதனால். அதுக்கு பின்னாடி ஒரு ஹோல்டரில் வந்து நான் வந்து ஃபோர்க்கு, அதுக்கப்புறம் ஸ்பூன்லாம் இருக்குது பார்த்திங்களா, சில்வர் ஸ்பூன், அதெல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவே நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு நார்மலாக காஃபி மக் இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எதுக்கு பார்த்திங்கன்னா, எத்தனை பொருள் கிச்சனில் இருந்தாலும் ஒரு பிளான்ட் இருக்கும்போது அது ரொம்பவே அந்த இடத்த ரொம்ப அழகுபடுத்துகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நான் இது ஒரு 2 பிளான்ட்டு தான், 2 பிரான்ச்சு தான் வச்சேன். நல்லா அதில் ரூட்லாம் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து தண்ணி மாற்றிட்டே இருந்தீங்கன்னா மணி பிளான்ட் வந்து நல்லாவே வளரும் வாட்டரில். ஸோ நெக்ஸ்ட்டு ரேக் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். மொத்தம் இது 6 கிளாஸ் ஜார் வரும். இந்த 6 கிளாஸ் ஜார்லேயுமே நான் வந்து இது சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் வந்து மல்லிப்பொடி, சீரகப்பொடி, பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா அதோடைய மூடியில் கலர் போயிடுது. கோல்டன் கலர் இருக்கும், அது கலர் போயிடுச்சு. அது ஒரு ப்ராப்ளம் தான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேக் இருக்குது. ஸோ ஏலக்காய் வந்து இந்த காஃபி பவுடர் அந்த கிளாஸ் பாட்டிலே போட்டு வச்சுருக்கேன். ஸோ தனியாக வாங்கின இந்த பிளாக் லிட்டு போட்டிருக்கிறது, அதில் வந்து நான் மட்டன் மசாலா போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நாட்டு சக்கரை. ஸோ இது வந்து ஒரு கேக் வாங்கின ஒரு கண்டெய்னர், அது போட்டு வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், அப்புறம் ஃபில்டர் காஃபி போடுற அந்த ஃபில்டர், அப்புறமா இடிக்கலும் நான் இங்கே தான் வச்சுருக்கேன். இடிக்கல் வந்து ரொம்ப ரேராக தான் எடுப்பேன். அதாவது இஞ்சி நசுக்கிறதுக்கு எடுக்கும்போது எனக்கு அது கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்பைஸ் ரேக்கில் எல்லாமே செட் பண்ணிவிட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து எப்பயுமே எனக்கு 5 டப்பி என் பக்கத்துலேயே இருந்தால் தான் எனக்கு சமைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு
நான் வந்து சமைக்க ஆரம்பிக்கும் போதே அதை ஓப்பன் பண்ணி வச்சுருவேன். ஸோ மஞ்சத்தூளுக்கு தனியாக ஒரு ஸ்பூன் போட்டுக்குவேன். ஏன்னா அந்த ஸ்பூனே மஞ்சளாகிடும். திருப்பி அதை எல்லா இதுலேயும் நம்ம எடுக்கும்போது அந்த மஞ்சள் எல்லாத்துலேயுமே ஒட்டும் இல்லையா, அதுக்காக மஞ்சத்தூளுக்கு மட்டும் ஒரு ஸ்பூன், மற்ற எல்லாத்துக்கும் தனித்தனி ஸ்பூன். மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், அப்புறம் கடலைப்பருப்பு, இந்த கடுகு, உளுந்த பருப்பு. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையா, அதையும் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஸோ மெஜாரிட்டியாக நான் எனக்கு வந்து இங்கேயே முடிஞ்சிடும் எல்லா மளிகை பொருளுமே சமைக்கும் போது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த காப்பர் பாட், இதை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த காப்பர் பாட் வந்து நாங்கள் வாங்கியே எங்கள் மேரேஜ்க்கு முன்னாடியே வாங்கியாச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி காப்பர் பாட்டில் வந்து தண்ணி வச்சு குடித்தா நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா பூஸ்டப் ஆகும், ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நாங்கள் இதில் தான் வந்து தண்ணி ஊற்றி வச்சு குடிப்போம். பட் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கேன் வாட்டர் வாங்க ஆரம்பிச்சதால் அந்த கேன் வாட்டர் இதில் ஸ்டோர் பண்ணால் நெக்ஸ்ட் டே எழுந்து பார்க்கும்போது அப்படியே அதோடைய கெமிக்கல் எல்லாமே பிரிஞ்சு மேலே ஒரு லேயர் மாதிரி வந்துடுது. ஸோ அதனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணாமல் இருந்தோம். செப்பரேட் பண்ணிடணும், தண்ணியே ரொம்ப கசப்பாக இருக்கும். சரி, வாட்டர் பியூரிஃபையர் போட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த மாதிரி கெமிக்கல் வர்றதில்லை. சென்னையில் விற்கிற கேன் எல்லாமே வந்து நிறைய கெமிக்கல் போட்டு வருது போல இருக்குது. இதை காப்பர்ன்றதால செப்பரேட் பண்ணிடுது. ஸோ லெமன் சால்ட் போட்டு அப்பப்போ வாஷ் பண்ணிங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும். ஒரே ஒரு ஆயில் டிஸ்பென்சர் மட்டும்தான் வச்சுருக்கேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஆல்வேஸ் கடலை எண்ணெய், சில நேரத்தில் நல்லெண்ணெய். ஸோ இது மேலே வச்சா அது கீழே விழுந்துடும், இல்லை ஏதாச்சும் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்றதுனால இந்த ரேக்குக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 3 பர்னர் கேஸ் ஸ்டவ். இது வந்து விடியமில் தான் வாங்கினது. இது வாங்கியுமே ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. இதுவுமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது கிளாஸ் டாப் ஸ்டவ் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் போட்டிருக்கும். தேர் இஸ் எ பிளேஸ் ஆஃப் ஹாப்பினஸ் வித்தின் யூ. இதில் பார்த்திங்கன்னா ஹாப்பினஸ் லைஸ் இன் யுவர் கான்ஃபிடென்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணி கேனாட் பை ஹாப்பினஸ். ஸோ நம்ம ஹோம் மேக்கர் இல்லை எல்லாருமே மோஸ்ட்லி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் வந்து இந்த கிச்சன் கவுண்டர் டாப் தான். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி கோட் வந்து நம்ம பார்க்கும்போது, நம்ம ரொம்ப லோவாக இருக்கும்போது இந்த மாதிரி கோட்ஸ் பார்க்கும்போது மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து நான் மாவு அரைக்கும் போது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி அது யூஸில் கிடையாது, சும்மா தான் இருக்குது. அதை சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா அந்த ஆயில் எல்லாமே தெரிச்சிருக்கும். எனக்கு துடைக்க பயமாக இருக்கும், ஒரு வேளை கரண்ட் ஷாக் அடிக்குமோன்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் டச் பண்ணல. ஸோ கிளாஸ் டாப் இந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க வெடிக்குதுன்னு சொல்லிட்டு. அது என்னென்னு காரணம்னு பார்த்திங்கன்னா, சூடாக இருக்கும் இல்லையா, சமைச்ச உடனே ஈரத்துணியால் தொடச்சிங்கன்னா தான் அந்த மாதிரி வெடிக்கும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் தான் துடைக்கணும். இதுக்கு கீழே எப்போவுமே ஒரு இடுக்கி நான் வச்சுருப்பேன். முன்னே பார்த்திங்கன்னா கீழே கைப்பிடி துணியும் வச்சுருந்தேன். பட் அது என்ன ஆகுதுன்னா, சில நேரம் ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா கைப்பிடி துணியை பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடுது. ஸோ அதுலேருந்து நான் அது கீழே கைப்பிடி துணி வைக்கிறதே இல்லை. ஸோ குட்டியே இந்த இடம் இருக்கும், இந்த சிங்க்குக்கும் கேஸ் ஸ்டவ்க்கும் நடுவில். இந்த இடம் எனக்கு எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கணும். நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது எல்லாமே இந்த சின்ன இடத்துல தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சிங்க்கு ஓரமாக நான் வந்து வேஸ்ட் போடுறதுக்கு ஒரு சின்ன டப்பா வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுற விம் பார், அப்புறம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர், ஸ்பாஞ்ச் எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வேஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா காற்றடிக்கும். கிச்சனில் வந்து ரொம்ப புழுக்கமாக ஸ்வெட்டாக அந்த மாதிரி ஆகவே ஆகாது. ஏன்னா பால்கனியோட கனெக்டாக இருக்கும். பக்கத்துலேயே ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கும். ஆல்வேஸ் காற்று அடிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்சதே பார்த்திங்கன்னா கிச்சனோட இந்த பால்கனி கனெக்டாக இருக்கிறதால எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், நல்லா வெளிச்சமாகவும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வைப்பரும் வச்சுருக்கேன். எனக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படுற விஷயத்தில் வைப்பரும் ஒன்று. ஸோ இந்த இடத்துல பாத்திரம் வாஷ் பண்ணி கவுத்து வச்சுட்டு தண்ணி நல்லா இதில் இறங்கினதுக்கப்புறம் தான் நான் அந்த பாத்திரம் கவுக்கிற பிளேஸில் கவுப்பேன். ஸோ அப்போ அந்த தண்ணிலாம் இருக்கும் இல்லையா, அந்த வைப்பர் வச்சு எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவேன், ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, முன்னே விம் தான் யூஸ் பண்ணுவேன் லிக்விட். இப்போ வந்து ப்ரில் அந்த டேமரின் ஃப்ளேவர் நல்லாயிருக்கு, அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் பேருக்குன்னு வச்சுருக்கேன், அதை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸ்ப்ரே பண்ணி நம்ம அந்த கவுண்டர் டாப் வால்லாம் வாஷ் பண்ணலாம்னு நினைப்பேன். பட் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே நான் வந்து ஸ்பாஞ்ச் வச்சு தான் வாஷ் பண்ணுறது. அந்த கார்னரில் ஒரு சின்னதாக ஒரு தொடப்பு குச்சி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சம்திங் அந்த ஃபில்டர் போடாமல் இருக்கிறதால ஏதாவது அடைச்சிக்கும். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம அந்த அடைப்பு எடுக்கிறதுக்காக இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்பப்போ போய் எடுத்துகிட்டு வரணுமேன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக எப்போவுமே அந்த இடத்துல நான் அந்த ஸ்டிக் வச்சுருப்பேன். ஸோ இதுதான் இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக. கவுண்டர் டாப்புக்கு மேலே, சிங்க்குக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ரேக் நான் வந்து ஆணி அடித்து வச்சுருக்கோம். இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு கரண்டி, ஸ்பூன், அதுக்கப்புறம் டம்ளர், இந்த சைடு பார்த்திங்கன்னா தாளிக்கிற கரண்டி,
அதுக்கப்புறம் விஸ்கு, பேனு, எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ, அப்புறம் வந்து காய் சீவல் எல்லாமே நான் இதில் வந்து ஹேங் பண்ணிட்டேன். ஸோ வாஷ் பண்ணி உடனே நம்ம அதில் வச்சிடலாம். தண்ணி வந்து அந்த சிங்க்லேயே தான் சொட்டும். ஸோ நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. அது மேலே ஃபுல்லாக பிளேட் வச்சுருப்பேன், சின்ன சைஸ் பிளேட்டு. அதுக்கப்புறம் வந்து சாப்பிங் போர்டு எல்லாமே நான் இதில் தான் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாட்டர் ப்யூரிஃபையர் ரீசெண்டாக தான் நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப கரெக்டான ப்ளேஸ். கீழே வந்து நம்ம குடம் வச்சு தண்ணி பிடிக்கிறதுக்கு ரொம்பவே வாட்டமாக இருக்கும். இந்த ஸ்பைஸ் ரேக் இந்த பாத்திரம் வச்சுருக்க ரேக் பார்த்திங்கன்னா முன்ன கீழே தான் இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக அதை வந்து ஹேங் பண்ணி வச்சோம். ஸோ அது வந்து நிறைய பொருள் அதில் வந்து எனக்கு அதிலே செட் ஆகிடுது. பக்கத்துலேயே வந்து இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து இந்த ப்யூரிஃபையருக்கு, இன்னொரு ப்ளக் பாயிண்ட் நான் வந்து மாவு அரைக்கும் போது மட்டும் கிரைண்டர் எடுத்து அந்த வெஜிடபிள் கட் பண்ணுவேன்னு சொன்னாலே அந்த இடத்துல வச்சு கட் பண்ணுவேன். அப்போ மட்டும் தான் அந்த ப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ணுவேன். நான் வீடியோ எடுக்கிற ட்ரைபாட் எப்போவுமே கிச்சன்லேயே தான் இருக்கும், அது வேறு எந்த பிளேஸ்க்கும் போகாது. ஸோ உள்ளே என்ட்ரானோடனே நான் அந்த ட்ரைபாட் அங்கே தான் டிஃபால்ட்டாக வச்சுருப்பேன். ஸோ இப்போ கீழே வந்து கப்போர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, கவுண்டர் டாப் கீழே, அது கீழே என்னென்ன இருக்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துனே ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் சிலிண்டர் தான் வச்சுருக்கேன். ஸோ சிலிண்டர் இருக்கும், அதுக்கப்புறம் ஆயில் கேன் வச்சுருப்பேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஊரில் இருந்தே வேர்க்கடலை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து மில்லுலேருந்து வாங்கி கடலை எண்ணெய் செக்கில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அது வந்து காலியாகிடுச்சு, இப்போ திருப்பி ஊருக்கு போகும்போது தான் எடுத்துகிட்டு வரணும். இது வந்து தேங்காய் எண்ணெய், இதுவுமே வந்து பியூராக செக்கில் ஆட்டி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆயில் மோஸ்ட்லி நாங்கள் சென்னையில் வாங்குறதே இல்லை. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா நிலத்துலேயே வந்து எள்ளும் நாங்கள் வந்து விளைவிப்போம். ஸோ அப்போ நல்லெண்ணெயும் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ 3 கேன் இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ வந்து நல்லெண்ணெய் ஸ்டாக் இல்லை, நாங்கள் இந்த வருஷம் வந்து சரியாக விளையலைன்னு சொன்னாங்க, அதனால் நல்லெண்ணெய் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப்பா வச்சுருக்கேன். இது வந்து நாங்கள் ஏசி வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் நியூஸ் பேப்பர்லாம் வச்சுருக்கேன். நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக தேவைப்படும். நான் வந்து ஷெல்ஃபெலாம் வந்து லைனர்லாம் போடல, சம்டைம் நியூஸ் பேப்பர் தான் போட்டுக்குவேன். அதுக்காக எப்பவுமே நியூஸ் பேப்பர் இருக்கும். பக்கத்தில் வந்து கட்டைப்பையும் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுற பொருள். எனக்கு ஷாப்புக்கு போகும்போது கண்டிப்பாக கட்டைப்பை எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது. ஸோ அதுக்காக வச்சுருக்கேன். இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டாக போன அதிகமாக யூஸ் பண்ணாத திங்ஸ் தான் இதுக்குள்ளே கிடக்கும். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் இந்த பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி வாங்கும்போது அந்த டப்பாலாம் இருக்கும்ல, அது சில பாத்திரம்லாம் யூஸே பண்ணாமல் இருக்கும், அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஹார்லிக்ஸ் டப்பா, அதுக்கப்புறம் நம்ம சில டைம் வந்து ஆயில் வாங்குவோம் இல்லையா, அந்த ஆயில் கேனு, இந்த சளிப்போம்ல அந்த சல்லடை, அது எல்லாமே இதில் வச்சுருக்கேன். முன்னே பார்த்தீங்கன்னா இதில் நான் அரிசி தான் கொட்டி வச்சுருப்பேன். பட் இப்போ தான் வந்து அரிசி இதில் கொட்டுறதில்லை. இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் கொட்டினோன்னா அதில் சீக்கிரமாக பூச்சி வந்துடுற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ வந்து நான் அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் கொட்டி வைக்கிறதில்ல. ஸோ இது கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு கப்போர்டில் இது மட்டும்தான் வச்சுருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு கப்போர்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது டோர் மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நான் என்னோடய கிளாஸ் ஐட்டம்லாம் இருக்குது இல்லையா, கிளாஸ் பவுல், அப்புறம் காஃபி மக்கு, அது எல்லாமே நான் இதில் தான் வச்சுருக்கேன். ஸோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த உடன் ஸ்பூன்லாம் வந்து ஜிகர்தண்டா குடித்தோம் ஆக்சுவலாக நாங்கள். அப்போ வந்து இந்த காஃபி ஸ்டாப் 99 இருக்கும்ல மேல்மருவத்தூர்கிட்ட, அங்கே இருந்துச்சு. ஸோ அது இதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து இடியாப்பம், அதுக்கு தேங்காய் பால் புழியறதுக்கான கிளாத் அது. ஸோ அது வந்து எப்போவுமே இந்த இடத்துல இருக்கும். தனியாக செப்பரேட்டாக தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் தேங்காய் பால் புழியறதுக்கு, அதுக்காக. அதுக்கப்புறம் முறுக்கச்சி, அப்புறம் நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் கொஞ்சம் நான் வச்சுருந்தேன். முன்ன மளிகை ஜாமான் போட்டு வச்சுருந்தது, ஹார்லிக்ஸ் டப்பா, அதுக்கப்புறம் பெரிய சைஸ் மிக்ஸி ஜாரு, சில பிளாஸ்டிக் டப்பாலாம் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு அறையில் இருக்குது. அதில் வந்து நம்ம மளிகை ஜாமான்லாம் முன்ன வந்து நான் இந்த மாதிரி ஸ்டீல் டப்பாவில் தான் கொட்டி வச்சுருந்தேன். பட் எனக்கு எதில் எது இருக்குன்னே தெரில, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மாற்றிட்டேன். ஸோ அந்த டப்பா எல்லாம், அந்த ஸ்டீல் டப்பா எல்லாமே இங்கே கீழே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பாத்திரம், அப்புறம் பெரிய சைஸ் கடாய் ஒன்று இருக்குது. இது வந்து யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் தான் இந்த பெரிய சைஸ் கடாய் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நான் அயன் கடாயும் இங்கே தான் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வாஷ் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடணும், இல்லைனா துரு ஃபார்ம் ஆகிடும். ஸோ ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படி பண்ணியிருப்பேன். அதுக்கு பின்னாடியும் சில இந்த பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். இட்லி வந்து நான் துணி போட்டு தான் இட்லி சுடுவேன். ஸோ அதுக்காக அந்த கிளாத்தை அதுக்குள்ளேயே வச்சுருக்கேன். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய பெரிய சைஸ் குக்கர், அப்புறம் நிறைய பெரிய பெரிய பாத்திரம், அது எல்லாமே வந்து நான் என்னோடய பெட்ரூமில் கப்போர்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 2 ஷெல்ஃபில் அங்கே போயிட்டு நான் அடுக்கி வச்சுட்டேன். இங்கே எனக்கு கிச்சனில் இடம் இல்லை அப்படின்றதுனால. ஸோ பெட்ரூமில் உங்களுக்கு டபுள் பெட்ரூம்
இருந்துச்சுன்னா ஒரு பெட்ரூமில் கண்டிப்பாக இடம் ஃப்ரீயாக இருக்கும் ஷெல்ஃபில். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நிறைய பாத்திரத்தை கொண்டு போய் அங்கே வச்சுக்கலாம். எனக்கு சடனாக அந்த ஐடியா தோணுச்சு. ஸோ நிறைய பாத்திரம் எடுத்துகிட்டு போய் நான் அங்கே வச்சுட்டேன். யாராவது விருந்தாளி வந்தால் மட்டும்தான் அதெல்லாம் எடுப்பேன். ஸோ 3வது இதில் பார்த்திங்கன்னா சிங்க்கு கீழே இருக்கும். அங்கே தான் நான் கிரைண்டர், தோசைக்கல் எல்லாமே வச்சுருக்கேன். இதில் மற்றபடி நம்ம வேறு எதுவுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி க்ராசரிஸ் அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது. ஏன்னா சிங்க்கு கீழே இருக்கிறதுனால இதில் பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்க வாளி, நான் இட்லி மாவு அரைச்சி வைக்கிற அந்த வாளி, அதுக்கு மேலே ஒரு பெரிய சைஸ், நிறைய பேர் வந்தாங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கு பெரிய சைஸ் அந்த பாத்திரம், அது எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று அடுக்கி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து நிறைய இடம் வந்து நமக்கு மீதி இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா நமக்கு எவ்வளோ இடம் கொடுத்தாலும் பத்தாத மாதிரி இருக்கும். நீங்கள் ஆர்கனைசரே வாங்கினீங்கன்னா கூட மற்றவங்க வச்சுருக்காங்களே நம்ம வாங்கக்கூடாது. நம்ம கிச்சன் வேறு மாதிரி இருக்கும், அவங்க கிச்சன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கிச்சனுக்கு எந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் தேவைப்படுது, நம்ம எந்த மாதிரி பாத்திரம் வச்சுருக்கோம், எந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு தான் தேவைப்படும் இல்லையா, அந்த கத்தி வந்து நான் இந்த இடத்துல தான் வச்சுருப்பேன். கிரைண்டருமே வந்து நான் வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம மாவு அரைக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து எடுத்து கவுண்டர் டாப் மேலே வச்சு அங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, அங்கே வச்சு தான் நான் மாவு அரைப்பேன். எனக்கு அப்போ தான் கன்வீனியண்ட்டாக, ஏன்னா சிந்தும்ல மாவு அரைக்கும் போது. ஸோ அப்போ கவுண்டர் டாப் மேலே இருந்துச்சுன்னா நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய கவுண்டர் டாப் சைடு ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரொம்ப பெருசாக திங்ஸ் வந்து நிறைய வச்சு இடத்த அடைச்சிட்டு இருந்தால் எனக்கு பிடிக்காது. சிம்பிளாக இருக்கணும், அட் த சேம் டைம் நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கணும் திங்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் நமக்கு வந்து சமைக்கிறதுக்கே ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ என்ன தேவையோ அது மட்டும்தான் வச்சுருப்பேன். இப்போது லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா நான் சொன்னேன் இல்லையா எனக்கு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்கன்ட்டு, அதில் டாப்பில் மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூஸர் வச்சுருப்பேன். ஸோ அது எக்கி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு பவுல் பார்த்தீங்க இல்லையா பிளாஸ்டிக், இதில் வந்து நான் சோப்பு, அப்புறம் ஷேக்கா, அப்புறம் ஷாம்பூ, அப்புறம் பாத்திரம் விளக்குற சோப்பு, ஸ்பாஞ்சு, இந்த மாதிரி எக்ஸஸாக வாங்கிட்டு வரதெல்லாம் அதில் வச்சுருவேன். ஏன்னா அதை வந்து நான் க்ராசரி ஸ்டோர் பண்ணுற அந்த வாளியில் வச்சேன்னா ஸ்மெல் வந்து எல்லாத்துக்கும் போகும் இல்லையா, அதெல்லாம் தனியாக வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 சில்வர் டப்பா மட்டும்தான் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா பல்காக ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, மிளகாய்த்தூள், சர்க்கரை, அதுக்கப்புறம் வந்து உளுந்து, அப்புறம் அரிசி மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த பெரிய டப்பாவில் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் எங்கள் வீட்டோட பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னா சுண்டல் கூட ஏதாவது ஃப்ரூட்ஸ் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு 1 இயராகவே. ஸோ இந்த மாதிரி சின்ன பேக்கெட் சுண்டல் வாங்கிட்டு வந்து நான் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருவேன். இல்லைனா ஒரு டைப் ஆஃப் சுண்டலுக்கும் நம்ம ஒரு டப்பா வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வைக்கலாம், பட் எனக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதுக்காக எல்லாமே நான் இந்த டப்பாவில் போட்டு வச்சுருவேன். எல்லா வகையான சுண்டல், வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து இந்த ப்ளூ கலர் டப்பாவில் எப்பயுமே எங்கள் வீட்டில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா, அதை மட்டும் வச்சுருக்கேன். ஸோ பக்கத்துலேயே இங்கே எனக்கு பூஜை ஷெல்ஃப் இங்கே இருக்கிறதுனால நம்ம மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லையா, அந்த டப்பா தான் இது. இதில் கரைச்சி தான் சாமிக்கு மஞ்சள் வைப்பேன். ஸோ அதுக்குள்ளேயே வந்து நான் வந்து மேட்ச் பாக்ஸும் வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து இந்த பூஜை கூட நம்ம ஒன்று வாங்குவோம் இல்லையா, அது யூஸ் பண்ணுறதே கிடையாது, சும்மாவே தான் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு ஒரு டப்பா வச்சுருக்கேன். அதில் வந்து பனங்கற்கண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான சாமி ஷெல்ஃபில் நான் யூஸ் பண்ணுற எல்லாமே வச்சுருப்பேன். ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து கற்பூரம், விளக்கு சிவப்பு, அப்புறம் திரி, அப்புறம் சாம்பிராணி, அப்புறம் வத்தி பாக்கெட், இது எல்லாமே வந்து இந்த பூஜை கூடைக்குள்ளே வச்சுட்டேன் நான். ஸோ ஈஸியாக இருக்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுனால. அவ்வளோதான், மேலே ஷெல்ஃபில் வேறு எதுவுமே இருக்காது. அடுத்த ஷெல்ஃப் தான் எனக்கு வந்து சாமி ஷெல்ஃபு. ஸோ இங்கேயே பூஜை பண்ணிக்கிறது எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ 3வது ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா இதில் தான் க்ராசரிஸ். அவ்வளோதான் நான் வச்சுருக்கேனே, இதுவே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. இது ரீசெண்டாக இப்போ நான் மீஷோவில் வாங்கினேன் இந்த கண்டெய்னர்ஸ். இது வந்து 12 கண்டெய்னர்ஸ் வந்து உங்களுக்கு 580 rupees வரும்னு நினைக்கிறேன், ஷியோராக எனக்கு தெரியல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே மீதி இருக்கிற எல்லா மளிகை பொருளும் இதில் தான் வச்சுருக்கேன். நாங்கள் 2 பேருன்றதுனால நான் பல்காக வாங்க மாட்டேன் மளிகை சாமான்லாம். ஸோ 1/2 கிலோ பேக்கெட் இல்லை 1/4 கிலோ பேக்கெட் இப்படி தான் வாங்கிட்டு வருவேன் எல்லாமே. ஸோ எனக்கு இந்த டப்பா கரெக்டாக இருக்குன்றதால இந்த சைஸ் வாங்கினேன். இந்த டப்பாவில் ஃபஸ்ட்டு டப்பாவில் நான் வந்து மசாலா ஐட்டம் பாக்கெட்டாக இருக்கும் இல்லையா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, அது எல்லாத்தையும் அந்த ஒரே டப்பாலே வச்சுட்டேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை, சர்க்கரை, கடலைப்பருப்பு, டீத்தூள். கீழே இருக்கிற ரேக்கில் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக அதிகமாக யூஸ் பண்ணாதது இருக்கும். ஃபில்டர் காஃபி பவுடர் வச்சுருக்கேன் கீழே. ஸோ டிகாக்ஷன் அடிக்கடி போட மாட்டேன். ஸோ ரெகுலராக எடுக்காததெல்லாம் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கிறதுல மேலே வச்சுருக்கேன். துவரம்பருப்பு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் தூள், அது எல்லாமே ஃப்ரண்ட் ரோலே உங்களுக்கு தெரியுது இல்லையா, அதான். இந்த
இந்த பேம்பு கூடையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சில ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறமா நான் இந்த சின்ன பேக்கெட் ப்ரூ இல்லை சன்ரைஸ் வாங்கிட்டு வருவேன் காஃபி போடுறதுக்கு. அது நல்லெண்ணெய் பாட்டில், அது ஊர்லேருந்து செக்கில் ஆடி எடுத்துகிட்டு வர்றது அந்த நல்லெண்ணெய். வாட்டர் பாட்டில்லாம் இப்போதைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழு மல்லி வச்சுருக்கேன். இந்த 4 டப்பா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக அரைக்கிற பொட்டுக்கடலை பொடி, அப்புறம் பருப்பு பொடி, பெப்பர் பவுடர், அப்புறம் வடகம் தாளிக்கிறதுக்கு. ஸோ இந்த 4மே இந்த டப்பாவில் வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி ஒரு ஜாடி இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் சால்ட் வந்து நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் அந்த ஷெல்ஃப் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு கீழே ஒரு ஷெல்ஃப் இருக்குது இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா இன்னும் மூட்டை மூட்டையாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அது ஃபுல்லாகவே அரிசி தான். ஸோ வந்து சீரக சம்பாவில் பச்சரிசி, சீரக சம்பாவில் புழுங்கலரிசி தான் ரெகுலராக நாங்கள் சாப்பாட்டுக்கு எங்கள் வயலில் நாங்களே வந்து விளைவிக்கிறோம். ஸோ அதையே நாங்கள் வந்து அவிச்சு புழுங்கலரிசியாக சாப்பாட்டுக்கும் வச்சுக்குவோம், பச்சரிசியும் வச்சுக்கிறேன். அப்புறம் உளுந்து, இது வந்து இட்லி அரிசியுமே வந்து எங்கள் வயலில் விளையிறது தான். முன்ன எல்லாமே நான் டப்பாவில் தான் வச்சுருந்தேன். பூச்சி வருது, அதனால் சாக்குலேயே வைக்க சொன்னாங்க மதர்-இன்-லாவும் ஃபாதர்-இன்-லாவும். ஸோ வந்து இதில் வந்து இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டால் பூச்செல்லாம் வராதுன்னு சொன்னாங்க. இதுதான் பச்சரிசி, அந்த சைடு இருக்கிறது பச்சரிசி, இது புழுங்கலரிசி, ரெண்டுமே சீரக சம்பா தான். ஸோ அதுதான் அங்கே வச்சுருக்கேன். இது சாக்கோடு வச்சுருந்தா எனக்கு வந்து இந்த மாதிரி நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது, பூச்சி ப்ராப்ளம்லாம் இல்லை. அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு இடம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டீல் டப்பா ஒன்று வச்சுருக்கேன் இல்லையா, இதில் வந்து சர்க்கரை, அதுக்கப்புறம் பல்காக ஏதாவது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், கேழ்வரகு மாவு, கோதுமை மாவு, அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரேன்னா அதை கீழே இதில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ இது முடிச்சுட்டு இது பார்த்திங்கன்னா மேலே திவ்யான்னு எழுதியிருக்கும். எங்கள் அம்மா என் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த டப்பா வாங்கி வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே ஒரு ரெட் கலர் டப்பா இருக்கு இல்லையா, அதில் வந்து மளிகை ஜாமான்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். எக்ஸஸாக வாங்கிட்டு வரோம் இல்லையா, சீரகம் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன். அதுக்கு மேலே இருக்க ஒரு ரெட் கலர் வாளியில் புளி, அதுக்கு மேலே பூண்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மிக்ஸி வைக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டூல் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கைப்பிடி துணி இங்கே வச்சுருக்கேன். மிக்ஸி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குடம், இதில் வந்து நான் தண்ணி பிடிச்சி வச்சுக்குவேன் ப்யூரிஃபையர்லேருந்து. அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பிடிக்க தேவையில்ல. இந்த மாதிரி நான் தண்ணி, இது வந்து சமையலுக்கு, அங்கே காப்பர் பாட் வந்து குடிக்கிறதுக்கு. ஸோ அதை வாஷ் பண்ணி காலையிலே பிடிச்சி வச்சுருவேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதான் பாத்திரம்லாம் வைக்கிற அந்த கூண்டு வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஒரு பிளாஸ்டிக் மரம், ஏதாச்சும் வேர்க்கடலாம் வறுத்தனா நம்ம அந்த தோல்லாம் எடுக்கணும்ல, ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே வந்து சாப்பிங் போர்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 2 மேட் போட்டு வச்சுருப்பேன். நான் பாத்திரம் விளக்கும்போது அந்த மேட் மேலே தான் நின்றுட்டுருப்பேன், சமைக்கும்போது இந்த மேட் மேலே நிற்கலாம் எனக்கு ஹீல் பெயின் வரும். ஸோ அதுக்காக 2 மேட் எப்பயுமே இருக்கும். டைல்ஸில் டைரெக்டாக காண்டாக்ட் இல்லாமல் இந்த மாதிரி மேட் மேலே இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஃபைனலாக என்னென்னா, நம்ம கிச்சனுக்கு வந்து தேவையான திங்ஸ் மட்டும் வச்சுட்டு நிறைய பொருள் வாங்கி டம்ப் பண்ணாமல் இருந்தாலே நம்ம கிச்சன் வந்து நீட்டாகவும் க்ளீனாகவும் நமக்கு அக்சஸ் பண்ண ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.